இந்த பேருந்து எல்லா பஸ் டெப்போலையும் டீசல் செட் இருக்கும். அரசு டீசல் செட்ல இருந்து தான் டீசல் போடுவாங்க அரசு பேருந்துக்கு. அப்போ அரசு பேருந்துக்கு டீசல் செட்டே இல்லாம பஸ்ஸை வாங்கினா பொதுமக்கள் பயன்படுத்துகிற இடத்துல தான் போய் டீசல் ஃபுல் பண்ணணும். டீசல் பேருந்திலிருந்து வட்டியை கட்டிய காரணத்தினால டெப்போவே திவால்ல போச்சு. ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை ஜூன் 29 ஒரு நாள் மட்டும். இந்த பேருந்து டாடா நிறுவனத்திடமிருந்து இது வாடகைக்கு வாங்க. வாடகை 1.25 லட்சம் ரூபா ஒரு டியூ. அதுல தனியார்ட்ட இருந்து இவங்க விலைக்கே வாங்குறாங்க. போக்குவரத்து துறை மந்திரி சிவசங்கராக இருக்கலாம், ஆனா கோப்புகளை பார்ப்பது செந்தில் பாலாஜி தான். அப்போ பழைய அரசு ஊழல் செய்கிறது, அதே ஊழல் இந்த அரசு செய்யாதல்ல. அவர்கள் குற்றம் சாட்டுகிற பொழுது நீங்க அதுக்கு மாடிஃபிகேஷன் பண்ணணும்ல. அதுதான் இப்போ நடக்குது. முதலமைச்சர் என்ன பண்றாரு, அந்த துறையை தான் கட்டுப்பள்ளி வச்சுக்கிறது. ஏன்னா பேரூராட்சி தான் ஓட் பேங்க். இந்த ஊழல் நிறைந்த பேரூராட்சி என்ற காரணத்தினால நகராட்சி, பேரூராட்சி, எல்லா உள்ளாட்சி அமைப்புகளுக்கு அதிகாரம் இல்லாமல் அவர் டிபார்ட்மெண்ட்லேயே வச்சுக்கிறார். ககன்தீப் சிங் பேடியை பொறுப்பாக நேர்மையான அதிகாரின்னு பஞ்சாபின்னு நினச்சி அவரை போட்டிருக்காரு. இப்போ அவரு யாரும் வசூல் பண்ணக்கூடாது, எல்லாம் என்கிட்ட கொண்டு கொடு, நான் நேரம் விஜய்ட்டு சேர்த்தேன். விஜய் கையில் வைத்திருக்கிற இந்த துறை எவ்வளவு தூரம் நேர்மையா இருக்கும். மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா. ககன்தீப் சிங் பேடி அவரு ஸ்டாலின் போன வண்டியை தொங்கிட்டு போனவர் எப்படி லஞ்சம் வாங்காம இருப்பாரு, ஊழல் பண்ணாம இருப்பாரு? அவருடைய சொத்து மதிப்பை, அவருடைய மருத்துவக் கல்லூரியை எப்படி இவ்வளவு 1000 கோடி ஒரு ஐஏஎஸ் செக்ரட்டரி, எந்த செக்ரட்டரியும் தொங்கிட்டு போவான இப்படி? அப்போ ஊழல் பெருச்சாலியே இந்த ககன்தீப் சிங் பேடி தான். விஜய் விழித்துக் கொள்ளுவது நல்லது. ஐயா வணக்கங்க. வணக்கம். தமிழக அரசியலில் நேற்றைய தினம் முதல்வருடைய பேச்சுக்கு பிறகு பல்வேறு வாத பிரதிவாதங்கள் இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்றத பார்க்குறோம். நேற்று மாலை ஒரு பக்கம் தாய்மாமன் அந்த சின்ன குழந்தைகளுக்கு 1 பவுன் மோதிரம் போகிற திட்டத்தில் அறிவிக்கிறாரு. இது ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கும்போது இன்னொரு பக்கம் டிரான்ஸ்போர்ட், அதாவது ஏற்கனவே தமிழக அரசு திமுக அரசு இருக்கும்போது சென்னை மாநகர போக்குவரத்து கழகம் சார்பாக 500 அதாவது மின்சார பேருந்துகளை ஒப்பந்தம் போட்டிருந்தாங்க. அந்த டெண்டரை உடனடியாக தமிழக அரசு, இன்றைக்கு இருக்கக்கூடிய அரசு அதை உடனடியாக அந்த டெண்டரை ரத்து பண்ணியிருக்கிறாங்க. வேறு தனியார் மூலமாக 625 பேருந்துகளை இவங்க கொள்முதல் பண்ணுறதுக்கு மாதிரியான செய்திகள் வெளியே வருது. இப்போ போக்குவரத்து கழகத்தில் இந்த பேருந்து டெண்டர் நீக்கிறதுக்கு பின்னாடி என்ன விஷயம் இருக்குது? இந்த பேருந்து திமுக ஆட்சி காலத்தில் டாடா நிறுவனத்திடமிருந்து இது வாடகைக்கு வாங்கப்பட்டது. வாடகை 1.25 லட்சம் ரூபா ஒரு டியூ. அதில் பாதி கூட வசூலாவதில்லை. அப்போ அரசு பணம் தான் அந்த போக்குவரத்துக்கு வாகனத்திற்கான வட்டி கூட கட்டுப்படியாகவில்லைன்னு போக்குவரத்து தொழிற்சங்கம் இந்த புகார் சொன்னாங்க. இதுக்கு நடுவில் இந்த மின்சாரத்தில் இயங்கக்கூடிய இந்த பேருந்து வாங்கியதில் மின்சாரம், அதாவது சார்ஜபிள் பேட்டரி, இதே இல்லாமல் அந்த பஸ்ஸு பல மாதங்கள் டெப்போவில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது திமுக ஆட்சியில். ஏன்னா நீங்கள் அந்த கட்டமைப்பு இல்லாமல், பெட்ரோல் பங்கே இல்லாமல் பஸ்ஸை வாங்கி என்ன பண்ணுறது? எல்லா பஸ் டெப்போலையும் டீசல் செட் இருக்கும். அரசு டீசல் செட்டில் இருந்து தான் டீசல் போடுவாங்க அரசு பேருந்துக்கு. அப்போ அரசு பேருந்துக்கு டீசல் செட்டே இல்லாமல் பஸ்ஸை வாங்கினா பொதுமக்கள் பயன்படுத்துகிற இடத்துல தான் போய் டீசல் ஃபுல் பண்ணணும். அப்போ இவ்வளோ பெரிய கட்டுமானமே தேவையில்லை. பல பேருந்துகளுக்கு வட்டியே கட்ட முடியாமல் டீசல் பேருந்திலிருந்து வட்டியை கட்டிய காரணத்தினால டெப்போவே திவாலில் போச்சு. பல டெப்போக்களுடைய வருமானம் இல்லாமல் 7000 கோடி ரூபாய் தொழிலாளர்களுடைய வைப்பு நிதியை எடுத்து சம்பளம் கொடுக்க வேண்டியது, ஸ்பேர்ஸ் வாங்க வேண்டியது, டயர் வாங்க வேண்டியது, டீசல் அடிக்க வேண்டியது, இப்படி தான் பல குளறுபடிகள். இதுக்கு நடுவில் ஸ்பேர்ஸ் வாங்குகிற பணம் இல்லை, டயர் வாங்குகிற பணம் இல்லை. டயர் வாங்கினா நீங்கள் டயர் கடை யார் வச்சுருப்பான்? அரசியல்வாதி டிரான்ஸ்போர்ட் பினாமியே டயர் கடை வச்சுருப்பான். இங்கே வர டயர் அங்கே போயிடும். விஜயபாஸ்கர், கரூர் விஜயபாஸ்கர் போக்குவரத்து துறை மந்திரியாக இருந்த பொழுது அவர் பினாமி பூரா டயர் கடை வச்சுருந்தான். அப்போ இப்படி அரசு போக்குவரத்து கழக லாபத்தில் ஓடும். ஒரு பஸ்ஸு வாங்குகிற தனியார் முதலாளி 10 பஸ்ஸு வாங்கிடுறான். ஒரு டெப்போ ஒரு கோட்டத்தில்
8 கோட்டம், ஒரு கோட்டத்துக்கு 16 பிரான்ச் இருக்குது. எல்லாமே நட்டத்தில் ஓடுது. காரணம், எந்த பொருள் வாங்கினாலும் 25% கமிஷன் கொடுக்கணும். இப்போ இந்த மின்சார பேருந்து கதை இதுதான். மின்சார பேருந்து வாங்கி அந்த மின் டிரான்ஸ்ஃபார்மர், மின் கடத்தி, அது இல்லாமல் ஒவ்வொரு டெப்போலையும் 50% நின்றுது. அது பிறகு இது பெரிய சர்ச்சையான பிறகு தான் உடனடியாக வாங்கி அந்த மின் பயன்பாட்டை ஊக்குவித்து அப்புறம் பஸ் ஓட ஆரம்பிச்சது. இப்போ இந்த அரசு வந்த பிறகு பழைய பாட்டு ஒன்று இருக்குது. நாற்காலி 1.5 ரூபா, வாடகை 3/4 ரூபா. 2 நாள் வாடகை கொடுத்தா ஒரு நாற்காலியே வாங்கிடலாம். ஆமாம். அப்போ இதை இந்த அரசு வந்த பிறகு அந்த பழைய ஒப்பந்தத்தை பூரா ரத்து பண்ணுறாங்க. அசோக் லைலாண்டு, டாடா கம்பெனிகிட்ட போடப்பட்ட ஒப்பந்தங்கள் பூரா பணம் கொடுத்து வாங்க முடியல, பணம் இல்லை டெப்போவில். அப்போது வாடகைக்கு தானே வாங்கணும். வாடகைக்கு வாங்குவதுடைய நோக்கம் கமிஷன், பல 1000 கோடி கமிஷன். நீங்கள் போக்குவரத்து துறை மந்திரி சிவசங்கராக இருக்கலாம், ஆனால் கோப்புகளை பார்ப்பது செந்தில் பாலாஜி தான். இப்படி தான் இப்போ புதிய அரசு வந்த பிறகு நீங்கள் சில துறைகளை தன்னுடைய மேற்பார்வையிலே வச்சுருக்காரு. தனியார் மூலமாக 625 பேருந்து வாங்க போகிறதா சொல்கிறாங்களே, அது என்ன சார்? இல்லை, தனியாருனா பழைய வாடகை ஒப்பந்தம் அல்ல. இவங்க விலைக்கே வாங்குறாங்க. ஒரு தனியார்கிட்டருந்து விலைக்கே வாங்கும்போது அவங்களுக்கு வாடகை கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. தனியார் நிறுவனம்னா டாட்டாவாக இருக்கும், இல்லை அசோக் லைலாண்டாக இருக்கும். நாங்கள் ஒரு 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 500 பஸ்ஸு வாங்குறோம்னா ஒரு 250 கோடி 300 கோடி ரூபா, சாரி 300, அதாவது ஒரு 30% மார்ஜின் பண்ணி கட்டினா போதும். இப்போ பைக்கு டியூவில் வாங்குறோம்ல, அதே போல். அப்போ பழைய அரசு ஊழல் செய்கிறதுல அதே ஊழல் இந்த அரசு செய்யாதல்ல. அவர்கள் குற்றம் சாட்டுகிற பொழுது நீங்கள் அதுக்கு மாடிஃபிகேஷன் பண்ணணும்ல. ஆமாம், அதுதான் இப்போ நடக்குது. சரிங்க சார். இப்போ இன்னொரு பக்கம் நம்ம ஏற்கனவே மாநகராட்சி பல விஷயங்களுடைய அதிகாரிகள் நியமனங்கள் இப்படி பல விஷயங்களை குறித்து பேசியிருக்கோம். இப்போ என்னென்னா நகராட்சியினுடைய ஒரு மிக முக்கியம், அதாவது அந்த நகராட்சித்துறை இந்த விஷயங்கள ஒரு விஷயம் என்னென்னா பேரூராட்சி. இதுதான் அதாவது மாநகராட்சி நகராட்சிக்கு அடுத்து மக்களோடு இருக்கக்கூடிய ஒரு இடம்னா பேரூராட்சி தான். இந்த பேரூராட்சியில் பல்வேறு விதமான ஊழல்கள் நடக்கிற மாதிரி அவ்வப்போது செய்திகள் வரதை பார்க்குறோம். இப்போ இந்த அரசில் என்ன நடக்குது சார்? இப்போ ஊழல் நகராட்சி, மாநகராட்சி, பேரூராட்சி, ஊராட்சி தான் நடக்குது. அதான் நேரடியாக மக்கள் பாதிக்கப்படுறாங்க. இதில் தான் வேலுமணி கொளுத்தது, இப்போ நேரு கொளுத்தது. பல 1000 கோடிகள் காவேரி மருத்துவமனையாக இருக்குது நேரு காலத்தில். அப்போ இதெல்லாம் தெரிஞ்ச பிறகு முதலமைச்சர் என்ன பண்ணுறாரு, அந்த துறையை தான் கட்டுப்பாட்டிலே வச்சுக்கிறார். அந்த கட்டுப்பாட்டிலே வைத்துக்கொண்டு, ஏன்னா பேரூராட்சி தான் ஓட் பேங்க். பேரூராட்சியில் ஊழல் நடந்தால் அது பெரிய அளவில் பேசப்படும். மக்கள் அந்த ஆளுங்கட்சிகளுக்கு எதிராக போயிடுவான். திமுகவுக்கு எதிராக போனது அப்படித்தான், அதிமுகவுக்கு எதிராக போனது அப்படித்தான். அப்போது ஏன்னா அங்கே ஊழல் நடக்கிற ஊழலை உலகளாவிய ஊழலாக மக்கள் பார்ப்பான். நீங்கள் 1.25 லட்சம் கோடி அலைக்கற்றை ஊழல் கூட பேச மாட்டான். அங்கே சாக்கடை கட்டுறேன்னு ஒரு 5 லட்சம் ரூபாய் திருடிட்டா கிராமம் பூரா அது செய்தியாக இருக்கும். இப்போ இதில் இந்த ஊழல் நிறைந்த பேரூராட்சி என்ற காரணத்தினால நகராட்சி, பேரூராட்சி, எல்லா உள்ளாட்சி அமைப்புகளுக்கு அதிகாரம் இல்லாமல் அவர் டிபார்ட்மெண்ட்லேயே வச்சுக்கிறார். அவர் டிபார்ட்மெண்ட்லேயே வச்சுட்டு ககன்தீப் சிங் பேடியை பொறுப்பாக நிறைவான அதிகாரின்னு பஞ்சாபின்னு நினச்சி அவரை போட்டிருக்காரு. இப்போ அவர் யாரும் வசூல் பண்ணக்கூடாது, எல்லாம் என்கிட்ட கொண்டு வந்து கொடு, நான் நேராக விஜய்கிட்ட சேர்த்துறேன். யாருக்கிட்ட? விஜய்கிட்ட நான் கொடுக்குறேன். இப்படி வேலையை ஆரம்பிச்சிருக்காரு இந்த பஞ்சாப் பேடி. அதாவது தமிழ்நாட்டில் 490 பேரூராட்சி இருக்குது. 490 பேரூராட்சிக்கும் பழைய சேலம் கலெக்டர் அந்த அம்மா இப்போ பேரூராட்சி இயக்குனராக வந்திருக்கு. இந்த பேரூராட்சிக்கு உள்ளாட்சிக்கு என்ன வித்தியாசங்க? அதாவது 30,000 பேர் இருந்தால் நகராட்சி, 30,000 பேருக்கு கீழே உள்ளது பேரூராட்சி. மக்கள் தொகை அடர்த்தி பொறுத்தா மாநகராட்சி, நகராட்சி, பேரூராட்சி, ஊராட்சி, உள்ளாட்சி. அப்போது 30,000 பேர் மக்கள் இருந்தால் ஸ்பெஷல் கிரேடு
நகராட்சியாக கொண்டு வர்றாங்க. மக்கள்தொகை அடிப்படையில் தான் இந்த கிரேடு பிரிப்பது. இப்போ நகராட்சி மாநகராட்சி தவிர்த்துட்டு இந்த ஊராட்சி பேரூராட்சிக்கு தனியாக திட்ட இயக்குனர் செக்ரட்டரி போடுவாங்க. இதில் குறைந்தபட்சம் ஒரு சின்ன பேரூராட்சி வருஷம் 3 கோடி ரூபாய் வசூலாகும். 3 கோடி மாதம்னா வருஷம் 36 கோடி. வருஷம் 3 கோடிக்கு செலவு பண்ணுறாங்களா? இதை கண்காணிக்க வேண்டிய பொறுப்பு கண்காணிப்பு பொறியாளருக்கு. இந்த 3 கோடி இன்ட்டு 490 ஏறக்குறைய கிட்டத்தட்ட ஒரு 1500 கோடி வருஷத்துக்கு. இதுக்கு நடுவில் இந்த நகர கட்டமைப்பை பேரூராட்சி கட்டமைப்பை தரம் உயர்த்துவதற்கு மாநில அரசு 10% கொடுக்கும். 3 கோடி வசூலாச்சுன்னா 30 லட்ச ரூபா மாநில அரசு கொடுக்கும். இப்போ 1500 கோடினா 150 கோடி மாநில அரசு கொடுக்கும். இதுக்கு நடுவில் மத்திய அரசு ஒரு 20% கொடுப்பான். பிரதமர் ஊரக வேலைவாய்ப்பு திட்டம்னு அது ஒரு 20% வரும். அப்போ 3 கோடினா ஒரு 30 லட்சம் மாநில அரசு, பிரதமர் வீடு கட்டும் திட்டம், இப்படி 60 லட்சம் 20 இப்படி பார்த்தா ஒரு 4 கோடி ரூபாய் வரும். 490 500 போட்டுங்க, கிட்டத்தட்ட 490 இன்ட்டு 4 கோடி 520 2000 கோடி ரூபாய் இதில் வருது. வருஷத்துக்கு 2000 கோடி ரூபாய் வருது. 2000 கோடி ரூபாய் வருமானம், 2000 கோடி செலவாகி போகுது. 2000 கோடி, அதாவது ஒரு பேரூராட்சிக்கு 4 கோடி ரூபாய் செலவு பண்ணுறாங்களா? வருஷம் பேரூராட்சி பூரா சாலை போடப்படுகிறதா? குடிநீர் தொட்டி கட்டப்படுகிறதா? குடிநீர் நீர் மின்னேற்ற, அதாவது நீர், அதாவது ப்ரெஷர் பம்பு பழுது பார்க்கப்படுகிறதா, பராமரிக்கப்படுகிறதா? லைட்டு போடுறது, லைட்டு, சாக்கடை எல்லாம் அதில் தான் வருது. அப்போது இது உண்மையாகவே ஒரு பேரூராட்சிக்கு 4 கோடி செலவாகுதானா? இல்லை. 4 கோடி எங்கே போகுது? அந்த ஊரில் இருக்கிற ஆளுங்கட்சி அதிமுகவோ திமுகவோ யார் வந்தாலும் அதிகாரம் அவர்கிட்ட வந்துடும். அவர் கட்சி நடத்துவதற்கான ஃபண்டு எங்கேருந்து வருது? அதை அவரே தீர்மானம் போடுவார். இங்கே சாக்கடை கட்டுறதுக்கு ஒரு 50 லட்ச ரூபா திட்டம் போட்டு எல்லா கவுன்சிலும் கையெழுத்து போடுவாங்க. கையெழுத்து போட்டால் ஆளுக்கு ஒரு 15 கவுன்சில் இருக்காங்கன்னா ஆளுக்கு 1 லட்ச ரூபா 15 லட்ச ரூபா கொடுத்துருவார். கொடுத்து மீதி என்ன பண்ணுவார்? அதிகாரியும் பேரூராட்சி தலைவரும் ஆளுக்கு ஒரு 20% எடுத்துக்குவாங்க. அப்போது இந்த 3 கோடி ரூபா ஒரு 25% வேலை நடக்கும். 75% அதிகாரிகள், அரசியல்வாதிகள், இவர்கள் பொறுக்கி தின்பதற்காகவே இந்த பேரூராட்சி கட்டமைப்பை பயன்படுத்துகிறார். இதுக்கு அதிகாரியாக வர்றதுக்கு பெரிய போட்டி, பெரிய லஞ்ச லாவணி ஊழல் சண்டையெல்லாம் முடிக்க வேண்டியதில்லை. கையெழுத்து போட்டால் 3 கோடியில் 30 லட்ச ரூபா வீட்டுக்கு வந்துடுது. இதுக்கு நீங்கள் 17 ஏடி இருக்காங்க. 17 ஏடிக்கு அந்த சீட்டுக்கு போகிறதுக்கு 1 கோடி ரூபா லஞ்சம் கொடுக்கணும். யாருக்கு? பேரூராட்சி இயக்குனருக்கு. அதே போல் உதவி இயக்குனர் 31 ஏஇஇ அசிஸ்டன்ட் எக்ஸிக்யூட்டிவ் இன்ஜினியர், இதுக்கு 40 லட்ச ரூபா லஞ்சம். 40 லட்சம் கொடுத்தா எவ்வளோ எடுப்பாங்க? அதே போல் 6 இஇ 50 லட்ச ரூபா கொடுக்கணும் எக்ஸிக்யூட்டிவ் இன்ஜினியர். ஒரு எஸ்இ சூப்பரண்ட் இன்ஜினியர் 1 கோடி ரூபா கொடுக்கணும். அப்போ லஞ்சம் இல்லாமல் இருக்குமா? ஊழல் இல்லாமல் இருக்குமா? அத்தனை வேட்டி இப்போ வசூல் நடக்குது. நீங்கள்லாம் திருடிடாதீங்க. எல்லா விஜய்க்கு நான் கொடுக்குது யார்? ககன்தீப் சிங் பேடி. இதில் இப்போ ககன்தீப் சிங் பேடிக்கு 4 பேர் வசூல் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இதில் பேரூராட்சியில் யாருன்னா பிரியங்கா, அந்த அம்மா இப்போ தான் சேலம் கலெக்டராக இருந்து இந்த பேரூராட்சி இயக்குனராக வந்திருக்கு. அதே போல் காளியப்ப யாருன்னா ஜேடி ஜாயிண்ட் டைரக்டராக இருந்த காளியப்ப. பிரதீப் குமார் போன ஆட்சியில் ஊழல் பண்ணி நேருக்கு செல்ல புள்ளவர். இப்போ அவர் வெயிட்டிங் லிஸ்ட் வச்சுருக்காங்க. ஊழல் பண்ணியெல்லாம் ஏன் வெயிட்டிங் லிஸ்ட் வைக்கணும்? லஞ்சம் வாங்கலையே, வசூல் பண்ணி கொடுக்கலைன்னா ஏன் வெயிட்டிங் லிஸ்ட் வைக்கணும்? அப்போ ஏதோ காரணம் இருக்குது தான் அர்த்தம் இந்த அரசு வந்து. அதே போல் மாஹிம் அபுபக்கர், பிரதீப் குமார், பிரியங்கா, காளியப்பன், இந்த 4 பேர் தான் இப்போ இந்த பேரூராட்சி இயக்குனர் சேர்ந்து பெரிய வசூல் மேளா நடக்குது. யார் பேரை சொல்லி? விஜய் பேரை சொல்லி. யார் வாங்குறா? நீங்கள் மா செக்ரட்டரி ககன்தீப் சிங் பேடி
விஜய் பேரை சொல்லி வசூல் நடக்குது. இனி யார்கிட்ட போய் கிராஸ் செக் பண்ணுறது? பணம் கொடுக்குறோம் விஜய்கிட்ட போய் கிராஸ் செக் பண்ண முடியுமா? ஏங்க உங்கள் பேரை சொல்லி தாங்க வசூல் நடக்குது. நடக்குது நடக்கலையா? இது நாள் வரை நடந்ததா இல்லையா? நீங்கள் செல்வராஜ் தான் பிடபிள்யூ செக்ரட்டரி யார் காலத்தில்? நீங்கள் யார் வந்தாலும் அவர் தான் செக்ரட்டரி. ஏன் கரெக்டாக வசூல் பண்ணி கொடுத்துருவார். ஆதவர்கிட்ட சொல்லிட்டாராம், நீங்கள் அரசியலை பாருங்கள் சார், அரசியல் கூட எவ்வளோ செலவு வேணும் நான் கொடுத்துட்றேன். செல்வராஜ் பிடபிள்யூ செக்ரட்டரி செல்வராஜ் கடந்த காலத்தில் வசூல் பண்ணி கொடுத்தாரு. அதே அதிகாரி எப்படி நீடிக்கிறாரு? திமுக ஆட்சி காலம், அண்ணா திமுக ஆட்சி காலம். ஊழல் பண்ணாமல் இருக்க முடியாதுல்ல. ஊழல் பண்ணாமல் இருந்த திமுக வச்சுருப்பானா? வச்சிருக்க மாட்டான். அப்போது அவர் எப்படி இப்போ ஆதரவு அவரே செக்ரட்டரியை போட்டு வச்சுருக்காரு. அந்த டிபார்ட்மெண்ட் வேறு ஆளே கிடைக்கலையா? நல்லா செல்வராஜே இல்லையா? இருக்கிறாங்க. இவருக்கு என்ன கை வந்த கலை, எப்படி யாராட்ட வசூல் பண்ணுறதுன்னு இவருக்கு கை வந்த கலை. அப்போது பேரூராட்சியில் மாதம் ஏறக்குறைய எல்லா பேரூராட்சிகளையும் ஒரு பட்ஜெட் வச்சுருக்காங்களாம். மாதம் யாருக்கு? நீங்கள் இயக்குனருக்கு மாமூல் போயே ஆகணும். இந்த வசூல் திமுக ஆட்சி காலத்தில் தொடர்ந்தது, இப்பவும் தொடர்கிறது. அதான் ஃபஸ்ட் கிரேடு மாதம் 1 லட்சம், ஸ்பெஷல் கிரேடு மாதம் 3 லட்சம், செகண்ட் கிரேடு மாதம் 1 லட்சம் உதவி இயக்குனருக்கு கொடுக்கணும். இப்படி எல்லா ஊழல் லஞ்சம் எல்லாமே தொடர்ந்து நடந்துட்டு தான் இருக்குது. இதை அதாவது பிரியங்கா மகளிர் திட்ட ஊரக வளர்ச்சியில் புத்தகம் அடிக்கிறதுலையே ஏறக்குறைய இப்போ 80 கோடி ரூபா அடித்து வச்சுருக்காங்க. அது இன்னைக்கு இப்போ வரைக்கும் எந்த நடவடிக்கையும் இல்லைங்கிறாங்க. அதே போல் எப்போ அது ஆர்டர் போட்டிருக்காங்கன்னா, பிரியங்கா ஜாயின் பண்ணி 15/6/2026 ஆர்டர் போட்டிருக்காங்க. பழைய அதிகாரி அங்கிருந்து சுரண்டி புது ஊருக்கு கேட்குறாங்க. மணிமாறன் உதவி செயற்பொறியாளர் தேனி மாவட்டம், அங்கேருந்து உதவி செயற்பொறியாளர் திருநெல்வேலிக்கு போகிறாரு. 20 லட்ச ரூபா கொடுத்து போகிறார் பேரூராட்சிக்கு. ஆமாம். ஏன் இப்போ தேனி உதவி செயற்பொறியாளர் அங்கே வேலை பார்த்து சம்பளம் கிடைக்காதா? வசூல் எங்கே இருக்குது? எங்கே பசுமையாக இருக்குது? எல்லாருமே டிஎன்ஆர் போலீஸ் ஸ்டேஷன் கேட்குறான், பாண்டி பஜார் கேட்குறாங்க, நீலாங்கரை இன்ஸ்பெக்டர் ஏசியை கேட்குறேன். ஏன்? அப்போது திருமதி மேனகா கரூர்லேருந்து உதவி செயற்பொறியாளர் 2 கோயம்புத்தூர் போகிறாங்க. எல்லாம் 50 லட்சம் 40 லட்சம் 50 லட்சம் 40 லட்சம். அதே போல் குமார் உதவி செயற்பொறியாளர் சேலம் மாவட்டத்திலேருந்து ஈரோடு போகிறார். சேலத்தில் ஒன்று வசூல் பண்ணி முடிஞ்சது, எல்லாம் தேய்ச்சாச்சு, போய் மாட்டிக்குவோம். 3 வருஷம் இருந்து சுரண்டியாச்சு. புதுசாக ஜாயின் பண்ணுவோன்னு 50 லட்ச ரூபா கொடுத்து போகிறாரு. கணேசன் உதவி செயற்பொறியாளர் ஈரோட்டிலேருந்து சேலம் போகிறார். ஏன்னா மாட்டிக்குவோம், சேலத்தில் ஈரோட்டில் மாட்டிக்குவோம், சேலத்துக்கு தப்பிச்சு போயிடலான்னு போகிறாரு. இப்படி எல்லா அதிகாரிகளுமே மாறுவதற்கு என்ன காரணம்? அவசரமாக மாற வேண்டிய அவசரம் என்ன காரணம்னா, இப்போது பழைய இடத்துல திமுகவுக்கு சுரண்டி கொடுத்ததே இவர்கள் தான், இந்த அதிகாரிகள் தான். இப்போ இந்த அதிகாரி எங்கேருந்து பழைய இடத்துல இருந்தால் மாட்டிக்குவோம், அதனால் இடம் மாறிடுவோம். 50 ட்ரான்ஸ்ஃபர் வேணுமா? 50 லட்ச ரூபா. 50 லட்சம் கொடுத்து ட்ரான்ஸ்ஃபர் பணிமாறுதல் ஆகிற இந்த அதிகாரிகள் எத்தனை கோடிங்க தேடியிருப்பான், எத்தனை கோடி வசூல் பண்ணி கொடுத்துருப்பான். இப்போ நல்ல உலையாக மாறணும். எங்கே போய்? வேறு மாவட்டத்துக்கு போகணும். இதுதான் நடக்குது. விஜய் கையில் வைத்திருக்கிற இந்த துறை எவ்வளவு தூரம் நேர்மையாக இருக்கும்? அதை விட நீங்கள் ரோடு, குடிநீர், சாக்கடை எந்த பேரூராட்சியிலையும் நகராட்சியிலையும் மாநகராட்சியிலையும் தொடர்ந்து வருஷம் நடந்திருக்கா? நானும் போய் தான் மெட்ராஸ் பூரா சுற்றி பார்க்குறேன், எவனும் ரோடு போட்ட மாதிரியே தெரியல, குண்டும் குழியுமா தான் இருக்கு. மழைநீர் வடிகால் அது வேலை செஞ்சதாக கூட தெரியலண்ணா. 4000 கோடி வருஷம் வருது. மழை வர்றதுக்கு முந்தைய 4000 கோடி வந்துடுது. மழை வருதா வரலையோ அப்போ தான் நீங்கள் நிர்மலா சீதாராமன் 4000 கோடி எடுத்துக்கொண்டு வீட்டில் தான் போட போகிறீங்க. ஸ்டாலின் வீட்டுக்கு தான் போகுது. காவேரி ஆஸ்பத்திரியாக மாறுது. நான் எதுக்கு 4000 கோடி கொடுக்கணும்? அந்த அம்மா கேட்டுது. யார்? நிர்மலா சீதாராமன் ஃபைனான்ஸ் மினிஸ்டர். நியாயம்தான். மழை மக்களுக்கு கொடுக்கலாம், நான் கொடுக்குறேன். இது எங்கே போகுது? ஸ்டாலின் வீட்டுக்கு போகுது. இதுதான் 4000 கோடி கதை. பேரூராட்சியில் நடக்கிற ஊழல். இதை விஜய் பேரை சொல்லி இப்போ வசூல் நடக்குது. இதை முதலமைச்சர் விழித்து கொள்வது நல்லது. ககன்தீப் சிங் பேடி உட்பட, பிரியங்கா உட்பட, ஐஏஎஸ் உட்பட அத்தனை பேரும்
இப்போ இந்த 4 பேர் கொண்ட குழு வசூலை ஆரம்பித்திருக்கிறது புதிய அரசின் பெயரை சொல்லி. இல்லை, இந்த நியமனங்கள் இப்போ நிறைய பேர் டிரான்ஸ்ஃபர் ஆகிருக்காங்கிறாங்க. இப்போ நீங்கள் சொல்கிறீங்க, இப்போ இவங்கெல்லாம் இந்த இது மாறி இருக்காங்க, இந்த ஒரு மாதத்துக்குள்ள இதெல்லாம் நடந்திருக்குன்னு சொல்றீங்க. இப்போ இது குறித்து கவனத்தில் எடுப்பாங்களா இந்த அரசாங்கம்? இல்லை, எடுக்கணும். ஏன்னா இது ஊழல் நடக்குதுன்னு அவருக்கு தெரிஞ்சுதான் அந்த துறை யாருக்கு கொடுக்காம அவரே வச்சிருக்காரு. ஊராட்சிக்கு கீழே புஷி கொடுத்துருக்காரு. மாநகராட்சி, நகராட்சி, பேரூராட்சி வரைக்கும் அவர் வச்சிருக்காரு. சின்ன பஞ்சாயத்து மட்டும் அவர் கொடுத்துருக்காரு புஷிக்கு. இதை மட்டும் சின்னதாக நீங்கள் மெயின்டைன் பண்ணுங்க, ஊழல் நிறைய இருக்குன்னு. ஆனால் இதுக்கு செக்ரட்டரியே ககன்தீப் சிங் பேடி தான். அவர் ஸ்டாலின் போன உடனே தொங்கிட்டு போனவர் எப்படி லஞ்சம் வாங்காமல் இருப்பார், ஊழல் பண்ணாமல் இருப்பார்? அவருடைய சொத்து மதிப்பை அவருடைய மருத்துவக் கல்லூரியை எப்படி இவ்வளவு 1000 கோடி ஸ்டாலின் ஒரு ஐஏஎஸ் செக்ரட்டரி எந்த செக்ரட்டரியாக தொங்கிட்டு போவான இப்படி? அப்போ கொள்ளையடிப்பதற்கு அனுமதித்த காரணத்தினால், கொள்ளையடிப்பதை எடுத்து கொடுத்த காரணத்தினால் அவர் தொங்கிட்டு போகிறார். ஃபுட்போர்டு அடிக்கிறார் சிஎம் காரில். இப்போ ஊழல் பெருச்சாலியே இந்த ககன்தீப் சிங் பேடி தான். விஜய் விழித்து கொள்ளுவது நல்லது. சரிங்க, பல்வேறு விஷயங்களை பகிர்ந்துட்டேன். கருத்தை நடத்த மிக நன்றி. நன்றி, வணக்கம். ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை ஜூன் 29 ஒரு நாள் மட்டும். மெரிபா பன்னீர் சோடா. I trust மெரிபா.